நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கழுமல பதிகத்தை மிக அருமையாக விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி வசலையம்மாள் அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றியிருக்கிற கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, இடைமருதீசம் சாத்திர குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அத்தனை அன்பர்களையும் பணிந்து வணங்குகிறேன். அப்பர் அருளணி மன்றத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கிற சாந்தாமையார் அவர்களை வணங்கி வாழ்கிறேன். மற்றும் இந்த மாலை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை சைவத்தமிழ் நண்பர்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்வோம். சென்ற வாரம் தொடங்கி நம்முடைய சிந்தனை மும்மையால் உலகாண்ட சருக்கத்தினுடைய மூன்றாவது நாயன்மாராக விளங்குகிற உருத்திர நாயனாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று நம்பி ஆரூர் திருத்தொண்டர் தொகையில் பாட, திருத்தொண்டர் திருவந்தாதியில் சற்றே விரிவாக அவர் சொல்ல, நம்முடைய விரிநூல் ஆசிரியராகிய தேவச்சேக்கடார் அவர்கள் 10 திருப்பாடல்களில் மிக ஆழமான சிந்தனையை தருகிற இந்த புராணத்தை நமக்கு விரித்துரைத்திருக்கிறார்கள். இந்த புராணம் எவ்வாறு தொடங்குகிறது என்றால், இந்த உலகில் மிகச் சிறந்து விளங்குகிற தன்மையுடைய தலைவர், காவிரியின் வெள்ளமானது குளங்களிலும் வயல்களிலும் புகுந்து வளம் செய்கின்ற திருத்தலையூர், குளத்தின் ஓங்கிய நிறைகுடி குழுமிய திருத்தலையூர், குறைவிலா நிறைகுடி குழுமிய திருத்தலையூர், தலங்கள் எல்லாவற்றுள்ளும் மேம்பட்டு விளங்குகிற திருத்தலையூர் என்று நாயன்மாருடைய தோற்றத்திற்கு உரிய திருத்தலமாகிய திருத்தலையூரை முதலில் அறிமுகம் செய்த நம்முடைய தெய்வச்சேக்கிழார், அடுத்து அந்த திருத்தலமானது எவ்வளவு வளமானது என்று சொல்கிற பொழுது, மறையவர்கள் வளர்க்கின்ற வேள்விக்கு மழையை தருகிறது. அந்த மழையின் வளத்தால் செறிந்த செழும் சோலைகள் தேனை வழங்குகின்றன. அஞ்சு உகந்து ஆடுகின்ற நம்முடைய பெருமானுக்கு அத்திருத்தலத்தில் இருக்கிற ஆக்கள் பசுக்கள் 5ஐயும் தருகின்றன. அந்த ஊர், அதாவது அந்த திருத்தலையூர், தர்மமும் நீதியும் சால்பும் உலகத்துக்கு அளிப்பனவாக அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அடுத்து 3வது பாடலையும் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அழகான மாநகர், கருணைமிக்க மாநகர், அந்த தலத்தில் அருமறை வாய்மை துங்க வேதியர் குலத்தில் தான் தோன்றினார் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த உருத்திர பசுபதி நாயனார். அந்த துங்க வேதியர் என்று ஏன் உருத்திர பசுபதி நாயனார் சிறப்பித்து சொல்லப்படுகிறார் என்றால், அருமறைகளின் சொல்லப்படுகிற வாய்மையை மிக நன்றாக கடைபிடித்தமையினாலே, அதாவது சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்ற சைவ உண்மையினை தன்னகத்து கொண்டதனாலே அவர் துங்க வேதியரானார். பெருமையும் உயர்வு மிக்க வேதியராக அந்த குடியிலே பிறந்தார். அதோடு மட்டுமல்லாமல் சிவன் அடிமை திறத்தில் தொடர்ந்து சிறந்து விளங்கினார் நம்முடைய பசுபதியார். ஒவ்வொரு பாடலும் மிக ஆழமான பொருள் பொதிந்த பாடல். 10 பாடல்கள் என்று நாம் இந்த புராணத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ஒவ்வொரு பாடலும் மிக ஆழமான சிந்தனை உடையவர். செங்கண் மால் விளையார் செழும் பொன் மலைவல்லி என்பது உமையம்மையார்.
அந்த உமையம்மையாரை தன்னுடைய பாகத்தில் கொண்டிருக்கின்ற பெருமானிடத்து அடிமை திறத்தை புரிகின்ற பசுபதியார் என்று அவருடைய திருநாமம் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அடிமைத்திறம் என்றால் என்ன என்றால், நம்முடைய உயிர்கள் அல்லது நாம், அது கட்டு நிலையில் இருந்தாலும் சரி, ரத்த நிலையில் இருந்தாலும், முத்தி நிலையில் இருந்தாலும், எப்பொழுதும் உயிர்கள் ஆண்டவனுக்கு அடிமைதான் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இதான் நம்முடைய ஞான சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்ற முடிவான கருத்து. உயிர்கள் எஞ்ஞான்றும் இறைவனுக்கு அடிமை என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அதனை, அதாவது உயிர்கள் இரத்த நிலையிலோ முத்தி நிலையிலோ ஆண்டவனுக்கு இறைவனுக்கு அடிமை என்ற அந்த உண்மையினை உள்ளுரையாக கொண்டு விளங்குவதுதான் வேதம். அந்த வேதத்தின் உள்ளுரையாக கொண்டு நடுவிலே வைத்து அமைத்திருக்கிறது தான் திருவுருத்திரம். அந்த திருவுருத்திரத்தை இடைவிடாமல் சொல்லுகின்ற தன்மையுடையவராக ஒரு சொல் பாருங்க. அடிமைத்திறம் புரி பசுபதியார். அடிமைத்திறம் புரிதல் என்றால் என்ன என்றால், எப்பொழுதும் மேற்கோடல் என்று பொருள். இடைவிடாமல் செய்தல், எப்பொழுதும் மேற்கோடல். நம்முடைய சிவஞான போதத்தினுடைய 2வது நூற்பாவில் போக்கு அணுகு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்ற தொடர் எல்லாருக்கும் தெரியும். அதுல போக்கு வரவு புரிய என்பதற்கு நம்முடைய சிவஞான சுவாமிகள் உரை எழுதுகிற பொழுது எப்பொழுதும் மேற்கோடல் என்று எழுதுவார். அப்ப இந்த அடிமைத்தரத்தை நம்முடைய பசுபதியார் எப்பொழுதும் மேற்கொண்டிருந்தார் என்பதை இந்த 3வது பாடல் வாயிலாக நாம் உணர்ந்திருக்கோம். அந்த பாடலும் முன்பே நாம் சிந்தித்ததுதான். அடுத்து 4வது பாடல் வழியாக சொல்லுகிற பொழுது, ஆய அந்தணர் அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர்ச்சேவடி வழுத்தும் தூய அன்போடு தொடர்பினில் இடையரா சுருதி, பாருங்க, இடையரா சுருதி நேய நெஞ்சனராகி அத்தொழில் தலை நின்றார். சென்ற பாட்டில் சொன்னதையே மீண்டும் வலியுறுத்துகிறார். இது கூறியது கூறலாகாது. அங்கே அடிமைத்திறம் புரி பசுபதியார் என்றார். அடிமைத்திறம் எதிலே புரிந்தார்? சிவபெருமானிடத்து அடிமைத்திறம் புரிந்தார். அடிமைத்திறம் என்றால் என்ன? உயிர்கள் இரத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் இறைவனுக்கு அடிமை என்பது ஞான சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மை. அந்த உண்மையை வேதத்தின் உள்பொருளாக விளங்குகிற திருவுருத்திரம் விளக்குகிறது. அதனை எப்பொழுதும் புரிகின்ற பசுபதியார், எப்பொழுதும் மேற்கொள்ளுகின்ற தன்மையுடையவர் என்ற செய்தியை நாம் 3ஆம் பாடல்ல பார்த்து, இந்த 4வது பாடல்ல ஆய அந்தணர் என்றார். அத்தகைய சிறப்பை உடைய அந்தணராகிய இந்த பசுபதியார். ஆய அந்தணர், இன்னும் அந்தணர் என்ற சொல்லுக்கெல்லாம் உங்களுக்கு பொருள் தெரியும். அந்தணர் என்போர் அறவோ மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளார் என்றெல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட இந்த ஆய அந்தணர், மேலே சொன்ன அந்த சிறப்புகளை எல்லாம் பொருந்திய அந்தணர். என்ன மேலே சொன்ன சிறப்புகள் என்றால், துங்க வேதியர் மரபிலே வந்தவர். இந்த ஆய அந்தணர் எவ்வாறாகிய அந்த அந்தணர் எவ்வாறாகிய அருமறை வாய்மை துங்க வேதியர் குலத்தில் தோன்றிய அந்தணர், எப்பொழுதும் சிவபெருமானுடைய அடிமைத்தரத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுகின்ற பசுபதியாராகிய அந்த அந்தணர் என்று நாம் சென்ற பாடலிலிருந்து தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆய அந்தணர் அருமறை உருத்திரம் கொண்டு, மறையை சொல்கிற பொழுது அருமறை என்கிறார், உருத்திரத்தை சொல்கிற பொழுது திருவுருத்திரம் என்று சொல்லவில்லை. ஆய அந்தணர் அருமறை உருத்திரம் கொண்டு. அருமறை என்றால் என்ன? ஏன் மறையை அருமறை என்று ஒரு அடைமொழியோடு சொல்லுகிறார் என்றால், மறை இறைவனுடைய வாக்கு. மறையின் பொருளாக உள்ளவரும் அவர்தான், மறையை தந்தவரும் அவர்தான். எனவே நம்முடைய திருமந்திரம் சொல்லும் வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்துள் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. வேதத்தை விட்ட அறம் இல்லை.
அதான் இங்கே அருமறை என்றார். இன்னும் அந்த அருமறையினுடைய மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் அருளிருந்தால்தான் நாம் அந்த வேதங்களினுடைய மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளலாமே ஒழிய மற்ற கருவி நூல்கள் வழியாக வேதத்தின் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள இயலாது. அப்படிப்பட்ட அரிய தன்மை உடையது அருமறை என்றால் ஒன்று பெருமானே தந்ததனாலே அது அருமறை. வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்துள் ஓதத் தகுகின்ற அறம் எல்லாம் இருக்கின்றது என்றும் திருமந்திரம் சொல்வதனாலேயும் அது அருமறை. அதோடு மட்டுமல்லாமல் காப்படாது. எனவே வேதம் எல்லா அறங்களையும் சொல்லுகிறது, அதனாலும் அது அருமறை. இறைவன் தந்த வாக்கு, அதனாலும் அது அருமறை. அதோடு மட்டுமல்லாமல் இறைவன் அருளினால் அன்றி நாம் அந்த வேதத்தின் மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே அது அருமறை. அப்படிப்பட்ட அருமறையில் இருக்கிற உருத்திரம், அந்த உருத்திரம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, அருமறை என்றால் என்ன? அருமறை என்றால் நாம் பார்த்தோம். உருத்திரம், திருவுருத்திரம் என்ற மந்திரம் எங்கே இருக்கிறது? அங்கேதான் நம்முடைய இந்த பாடலுக்கு விளக்கம் சென்ற நம்முடைய கோமலையா அவர்கள் மிக விரிவாக சொன்னதாக சொன்னார்கள். இந்த ஒரு பாடலை மட்டும்தான் அவர்களும் தொடர்ந்து 1.5 மணி நேரம் சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவு ஆழமான பொருள் உடையது இந்த பாடல். இன்னும் ஒரு செய்தி, இந்த உருத்திரம் என்றால் என்ன அதை நாம் பார்க்கிறோம். வேதங்கள் 4, வேதாங்கம் என்று சொல்லப்படுகிற அங்கங்கள் 6. அதோடு மட்டுமல்லாமல் நியாயம், மீமாம்சை, விருதி, புராணம் என்று சொல்லப்படுகிற உபாங்கங்கள் 4. ஆக மொத்தம் இப்போ 14 ஆகிறது. வேதங்கள் 4, வேதாங்கங்கள் 6, உபாங்கங்கள் 4. இந்த 6லும் 14 வித்தைகள் என்று சொல்வார்கள். இதுல மிகவும் மேலானது வேதம்தான். வேதத்துள்ளும் ருத்ரேகாதசினி என்று சொல்வார்கள். அந்த 11 பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அதனுள்ளும் 5 எழுத்து மேலானது, 5 எழுத்து சிவாய நம. அந்த 5 எழுத்தினுள்ளும் மிக மேலானது சிவ என்று 2 எழுத்து. அது அக்ஷரத்வயம் என்பார்கள். துவயம் என்றால் 2, அக்ஷரம் என்றால் எழுத்து, 2 எழுத்து. சிவ என்பது அந்த ருத்ரமந்திரம் என்பது வேதத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது. அது என்ன என்றால் நமசிவாயச சிவதராயச என்பதுதான் அங்க இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், வேதத்தின் எந்த இடத்தில் எந்த மந்திரம் வருகிறது என்பதை சொல்லுகிறேன். நமசிவாயச சிவதராயச என்பதுதான் அந்த ருத்ர மந்திரம். இந்த ருத்ர மந்திரத்துல பாருங்க, நமசிவாயச சிவதராயச, சிவ என்ற 2 எழுத்து அதனுள்ளும் இருக்கிறது. அதனாலதான் இங்கே நம்முடைய ஆர்வமானவர்கள் சொல்லுகிறார்கள், அதனுள்ளும் 5 எழுத்து மேலானது, அதனுள்ளும் சிவ என்னும் 2 எழுத்தே மேலானது. இவ்வாறு சிவ தத்துவ விருத்தியில் சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் பிரமாணமாக வேறொரு நூலையும் காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் வேத புருஷனுக்கு ருத்ரம் கண் என்பதும் அதில் இருக்கிற பஞ்சாட்சரம் கண்மணி போன்றது என்பதையும் நாம் சென்ற வாரம் சிந்தித்தோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ருத்ர மந்திரத்துல, ருத்ரம் பகுதியில வகுப்பில்லாமல் உயிர் பொருள், உயிர் இல்லாத பொருள் எல்லாவற்றையும் தனித்தனியே எடுத்துவதி வழிபாடு கூறப்படுகிறது. அவ்வாறு சொல்லலாமா? அவ்வாறு சொல்வது எதற்காக என்றால், எப்பொருள்களிலும் சிவன் கலந்திருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை.
அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எங்கும் விளங்குகிறார் பெருமான். அதனாலேதான் எப்பொருள்களிலும் சிவன் கலந்திருப்பர் என்ற உண்மையை தெரிவிக்கின்ற வகையில் உயிர் உள்பொருள் உயிர் இல்பொருள் ஆகிய எல்லாவற்றையும் அதேத்தின் மைய பகுதியிலே அது வழிபட்டு போற்றுகிறது. நம்முடைய தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகிற தேவாரங்களுள் நாவுக்கரச பெருமான் அந்த ரிக்வேத மந்திரம் போல வேதமாக வேத பொருளாக பாடியிருக்கிற திருத்தாண்டகத்துல இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நீர் பூசடை அடிகள் நின்றவாறே என்று நீர் இல்லாத எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார் நம்முடைய நின்ற திருத்தாண்டகத்துல. அப்படி சிவனிடத்து இடையராத மெய்யன்போடு இந்த ஸ்ரீருத்திரத்தை யாரெல்லாம் நியமமாக ஓதுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக முக்தி பெறுவர். அதை நம்முடைய உருத்திர பசுபதி நாயனார் தடாகத்திலே கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு இரவு பகல் முழுவதும் ஐம்புலங்களையும் அடக்கி சிவனை மறவாத சிந்தையோடும் ஓதியமையினாலே முத்தி பெற்றார் இந்த உருத்திர பசுபதி நாயனார் என்பது அவருடைய நிறைவு பகுதி. அதனாலே இந்த உருத்திரத்திற்கு உரியவர் தமது வாணாளை வீணாளாக போக்காது சிவனை மறவாத சிந்தையோடும் இதனை நியமமாக ஓத வேண்டும் என்பது ஆர்வனாவலர் நமக்கெல்லாம் கூறுகின்ற அறிவுரை. இப்போ நாம் இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டும். இந்த திரு உருத்திரம் என்பது பார்க்கிற பாருங்க, அருமறை உருத்திரம் கொண்டு என்று சொல்லப்படுகிற செய்தியில உருத்திரம் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் மறையில தேவாரத்துல வேதங்களில் பார்க்கிற பொழுது வேதத்தில் எப்படி வருகிறது என்று நாம் பார்ப்போமானால் வேதங்கள் 4 என்று சொல்வது பொதுவாக இருந்தாலும் வேதத்தை 3 என்று சொல்வது ஒரு மரம் உண்டு. வேத திரையி என்று சொல்வார்கள். அவ்வாறு யஜுர்வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இந்த 3ஐயும் தான் எடுத்துக்கொள்வார்கள். அதரோட நேரத்தை கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த ரிக் யஜுர் சாமம் என்ற 3 வேதங்களுள் மையமாக இருப்பது, நடுவாக இருப்பது யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்துல 7 காண்டங்கள். இந்த 7 காண்டங்கள்ல நடுவில் இருக்கிற காண்டம் 4வது காண்டம். அந்த 4வது காண்டத்தில் உள்ள மொத்த அனுவாகங்களில மையமாக இருக்கிறது 11வது அனுவாகம். அந்த 11வது அனுவாகத்திலும் மையமாக இருக்கிறது 6வது சூக்தம். பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ரிக் யஜுர் சாமம் என்ற 3ல யஜுர்வேதம் மையத்தில் இருக்கிறது. அது 7 காண்டங்களை உடையது. அந்த 7 காண்டங்களிலே மையமாக இருப்பது 4வது காண்டம். அந்த 4வது காண்டத்தில் இருக்கிற மொத்த சூக்தங்களில் 11வது மொத்த அனுவாகங்களில் 11வது அனுவாகம் மையமாக இருக்கிறது. அந்த 11வது அனுவாகத்தில் மையமாக இருப்பது 6வது சூக்தம். அந்த 6வது சூக்தத்தில் தான் இந்த திரு உத்தர மந்திரம் முதல்ல படிச்சு காட்டணும் பாருங்க. நம சிவாய நமசிவாயச சிவதராயச என்ற அந்த மந்திரம் இந்த மைய பகுதியிலே விளங்குகிறது. அதிலேயும் சிவ என்ற 2 இடத்தையும் நான் சொன்னேன். அந்த அக்ஷரத்வயம் அது கண்ணின் மணி போல மிக தெளிவாக வேதத்தில் அமைந்திருக்கிறது. இந்த
இது ரிக்கேஜூர் சாமம் என்று சொல்லப்படுகிற வேதங்களில் அமைந்திருக்கிற முறை. நம்முடைய தமிழ் வேதமாகிய திருமுறைகள்ல எது எங்கே அமைந்திருக்கிறது என்று பார்த்தால், திருமுறைகளை நாம் மொத்தம் 3 பாடியிருக்கிறார்கள். அந்த திருமுறைகளில் தேவாரத்தை 3 பாடியிருக்கிறார்கள். திருமுறைகளை பாடியவர்கள் 27 பேர், 12 திருமுறைகளையும். ஆனால் இங்கே நாம் தேவாரத்தை மட்டும் கணக்கு எடுத்துக் கொள்ளுமானால் தேவாரம் பாடியவர்கள் 3. அந்த 3 மையமாக இருப்பவர் நாவுக்கரச பெருமான். நாவுக்கரச பெருமான் பாடிய தேவாரம் 3 திருமுறைகள், 4, 5, 6. இந்த 4, 5, 6 திருமுறைகளிலே மையமாக இருப்பது 5வது திருமுறை. அந்த 5ஆம் திருமுறையில இருக்கிற மொத்த பதிகங்களில 51வது பதிகம் மையமான பதிகம். அந்த 51வது பதிகத்துல எங்க வருகிறது என்றால், 51வது பதிகத்திலையும் 11 பாடல்கள் உள்ளன. பெரும்பாலும் அவருடைய நாவுக்கரசருடைய தேவார பாடல்கள்ல 10 பாடல் தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்த திருப்பாலைத்துறை என்று சொல்லப்படுகிற தளத்துல அவர் பாடியிருக்கிற தேவாரத்துல 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகையில 51வது திருப்பதிகத்துல சரியாக மையமாக 6வது பாடல். அந்த 6வது பாடல்ல என்ன பாடல் என்பதை நான் சொல்லுகிறேன். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே என்பது அந்த பாடல். இதுல எங்க வருகிறது? விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே என்று திருக்குறுந்தொகையில ஒரு பாடல். எப்படி யஜுர்வேதத்தின் மையத்திலே அந்த திருவுருத்தரம் அமைந்திருக்கிறதோ அதை போல இந்த 5ஆம் திருமுறையின் மையத்திலும் நாவுக்கரசர் பாடிய 3 நாவுக்கரசர் மையமானவர். அவர் பாடிய 3 திருமுறைகள் 4, 5, 6 அதிலே மையமாக இருப்பது 5. அந்த 5ஆம் திருமுறையில மையமாக இருப்பது 51வது பதிகம். அந்த 51வது பதிகத்தில் 11 பாடல்கள். அதிலே மையமாக இருப்பது 6வது பாடல். அந்த 6வது பாடலில் தான் விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிறார். எனவே வேதங்களுடைய மொழியில் வேதங்கள் தான் தமிழ் வேதமாகிறது, திருமுறைகளாகிறது. அதான் வேதம் தமிழால் விரித்தார் என்று நம்முடைய தெய்வ சேக்கரார் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை சொல்கிற பொழுது வேதம் தமிழால் விரித்தார் என்பார். இப்படி இந்த பாடல்ல பார்க்கிறோம். இப்பொழுது பெரிய புராணம் பாடலுக்கு வாங்க. ஆய அந்தணர் அருமறை உருத்திரம் கொண்டு, அந்த உருத்திர மந்திரத்தினாலே யாரை தேடுகிறார்? பெருமானை வாழ்த்துகிறார். அந்த பெருமான் திருவடி எப்படிப்பட்டது? மாயனார் அறியா மலர்ச்சேவடி. திருமாலும் பன்றியாய் தேடினார் அல்லவா, அது மாயனார் என்றால் திருமால். மாயனாரும் அறியாத மலர்ச்சேவடியை ஆய அந்தணராகிய இந்த ருத்ர பசுபதி நாயனார் அருமறை உருத்திரம் கொண்டு வழுத்தும் தூய அன்போடு வழுத்துகிறார். தூய அன்போடு வழுத்துகிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர் எந்த பயனையும் கருதவில்லை. ஏனென்றால் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று சொல்வார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவிழார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று பாடுவார்கள் திருக்கூட்ட சிறப்புல நம்முடைய தெய்வ சேக்கரார். அதனால இவர் தூய அன்போடு வழுத்துகிறார். அவ்வளவுதான். அன்பு ஒன்றே பெருமானுக்கு இவருக்கு இடையே உள்ள தொடர்பை தவிர பெருமானிடம் இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அன்போடு தொடர்பினில் இடையரா சுருதி.
அதான் இடையறா சுருதிங்கிறது தான் சென்ற பாட்டினுடைய நிறைவில் சொல்லப்பட்ட செய்தி. என்ன செய்தி? அடிமைத்திறம் புரி புரி பசுபதியார். அந்த புரிதல் என்பதுதான் இங்கே இடையறா சுருதி என்கிறார். சுருதி என்றால் கேட்டல். மறைக்கு ஒரு பெயர் சுருதி. ஏன் சுருதின்னு சொன்னா, சுருதி என்றால் கேட்பது என்பது பொருள். வேதங்கள் எழுதப்படவில்லை, எழுதாமறை என்று பெயர். வழி வழியாக ஒருவர் சொல்ல சொல்ல காதல் கேட்டு 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 மனத்தில் பதிய வைத்து அடுத்த தலைமுறை என்று கொண்டு சொல்வதனாலே வேதங்களுக்கு சுருதி என்று பெயர். அந்த சுருதியினை இடையறாமல் நேய நெஞ்சினராகி மேலே பாருங்க, தூய அன்போடு என்று சொன்னார். அதை மீண்டும் வலியுறுத்துகிற வகையில் நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார். எத்தொழில் தலை நின்றார்? வழுத்தும் தொழிலில் தலை நின்றார். இங்கே மனம், மொழி, மெய் என்ற மூன்றும் செயல்படுகிறது. தூய அன்போடு தொடர்பில் இடையறா சுருதி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார். நேய நெஞ்சம் மனம், அத்தொழில் உடம்பு, வழுத்துதல் மனத்தின் மேல, மனமொழி மெய்கள், வழுத்துதல் மொழியின் மேல. ஆக மனமொழி மெய் மூன்றாலும் இடையறாமல் சுருதியினை நேய நெஞ்சத்தோடு வழுத்துகின்ற அந்த தொழிலில் தலை நின்றார் என்று இந்த 4வது பாடல் நிறைவுறுகிறது. இந்த 4வது பாடலை சென்ற வாரம் நம்முடைய கோமலை அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் அதை ஒருமுறை சிந்திப்பதற்கு வாய்ப்பை தந்தார்கள். அந்த வகையில் இந்த 4வது பாடல் நிறைவு செய்து கொண்டு நாம் இன்றைய பாடப்பகுதி 5வது பகுதிக்கு செல்கிறோம். கரையில் கம்பலை புல்லொலி கரங்கிட மருங்கு பிரசமென் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறழும் நிறை நெடுங்கயல் நீரடை நெருப்பெழுந்தனைய நிறை நெகிழ்ந்த செங்கமல மென் பொய்கையுள் மேவி. சென்ற பாடல்ல இடையறா சுருதியினை நேய நெஞ்சினோடு வழுத்துகின்ற தொழில் உடையவராக இருந்தார் என்று தெய்வ சேக்கலார் குறிப்பிட்டார். சரிங்க, நேய நெஞ்சினோடு வழுத்தும் தொழிலை அவர் எங்கே செய்தார் என்றால் வீட்டில இருந்து செய்தாரா, தியான மண்டபங்கள்ல செய்தாரா என்ற ஐயப்பாடு வரும் அல்லவா? அதை இங்கே தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய தெய்வ சேக்கலார். பொய்கையுள் மேவி. பொய்கை என்றால் எது? ஒரு நீர்நிலை. பொய்கை என்பது மனிதரால் ஆக்கப்படாதது, தெய்வத்தன்மை பொருந்தியது என்றெல்லாம் நச்சினாருக்கு நீர் உரை எழுதுவார். பொய்கை என்ற சொல்லுக்கு குளம்தான் பொருள், நீர்நிலைதான் பொருள். ஆனால் அது மனிதரால் ஆக்கப்படாதது, தெய்வத்தன்மை உடையது என்று நச்சினாருக்கு உரை எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பொய்கையோட இவர் நின்று கொண்டு உருத்திர மந்திரத்தை செபிக்கிறார். அந்த பொய்கை எப்படி இருக்கிறது? மேலே 4 அடிகள் பாருங்க. கரையில் கம்பலை புல் ஒலி கரங்கிட. புல்லுன்னா பறவைகள், நீர் பறவைகள். அந்த பொய்கை கரையில இருக்கிற கரையில் என்றால் எல்லை இல்லாத என்பது பொருள். பொய்கை கரை என்ற அந்த குளத்தின் கரையை சொல்லவில்லை நம்முடைய தெய்வ சேக்கலார். பொய்கை நடுவிலே இருந்து பொய்கையுள் மேவி அவர் உருத்திர மந்திரம் ஜெபிக்கிற பொழுது கரையில்லாத, அதாவது எல்லை இல்லாத ஆரவாரம் வருகிறதா. நீர்ப்பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றன. கரையில் கம்பலை, கம்பலை என்ற சொல்லுக்கு ஆரவாரம் என்பது பொருள். அது மிக பழஞ்சொல். கம்பலை என்றால் இப்ப கண்ணீரும் கம்பளையுமாக சொல்லுவாங்க. கம்பலை என்றால் ஆரவாரம், மிக பேரொலி இதெல்லாம் சொல்லுவது ஒரு மரபு. இந்த கம்பலை என்ற சொல் புதிய சொல் இல்லை, மிக பழம் தமிழ் இலக்கியங்கள்ல வந்து சொல்லுதான். மதுரை காஞ்சி என்ற ஒரு நூல், 10 பாட்டிலே ஒன்று. மாங்குடி பரதனார் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு நிலையாமையை உணர்த்தி பாடிய நூல் தான் மதுரை காஞ்சி. காஞ்சி என்றாலும் நிலையாமை உணர்த்துவதுதான். மதுரை காஞ்சி என்ற நூல்ல மாங்குடி மருதனார் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு நிலையாமையை அறிவுறுத்தும் பொருட்டு பாடிய ஒரு பாடல்ல கம்பளை என்ற ஒரு தொடர் சொல்லு எப்படி வருது பாருங்க.
கல்காயும் கடு வேனிலோடு, பொருள் புரியும் நினைக்கிறேன். இல்லைன்னா 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சியை வைத்து பார்த்துக் கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். என்றால் அதுக்கு பொருள் சொல்லிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரம் ஆகும். கல்காயும் கடு வேனிலோடு இருவானம் பெயர் ஒழிப்பினும் வருது. மிக கடுமையான வேனில் மழையே பெய்யவில்லை என்றாலும் பரும்பைகள் மீன் பிறழினும், ஒவ்வொரு காலத்திலே வர வேண்டிய அந்த விண்மீன்கள் எல்லாம் காலத்தில் தோன்றாமல் காலங்கட்டு விண்மீன்கள் நிலை மாறி தோன்றினாலும் வெள்ளம் மாறாது விளைவுள் பெருக நெல்லின் ஓதை அறிஞர் கம்பலை. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை உபாதிகள் ஏற்பட்ட நேரத்திலும் கூட அதனுடைய நாட்டில வெள்ளம் மாறாது வந்து கொண்டிருக்குமாம், விளைவுள் பெருகிக் கொண்டே இருக்குமாம். அப்பொழுது உழவர்கள் நெல்லை அறிந்து கொண்டிருப்பார்களாம், நெற்பயிர்களை அறிந்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அவர்கள் ஏற்படுத்துகிற ஒலியை சொல்லுகிற பொழுது நெல்லின் ஓதை அறிஞர் கம்பலை என்று குறிப்பிடுகிறார். அது ஒரு பெரிய பாடல். கம்பலை என்றால் ஆரவாரம், பரராக கூடி சேர்ந்து எழுப்புகின்ற ஒலிக்கு கம்பலை என்று பெயர். இங்கே கரையில் கம்பலை என்றால் அளவில்லாத நீர்வாழ் பறவைகள் எல்லாம் இந்த பொய்கையின் கரை ஓரத்தில் நின்று கொண்டு ஆரவாரம் செய்கின்றன. அதான் கரையில் கம்பலை புல் ஒலி கரங்கிட. கலங்குதல் என்றாலும் ஒலித்தல் என்பதுதான் பொருள். இந்த பாடல்ல ஒலி குறிப்புக்கு எத்தனை சொற்களை நம்முடைய தெய்வ சேக்கிழார் அடுக்கி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது தமிழின் வளத்தையும் நமக்கு காட்டுகிறார். ருத்ர பசுபதி நாயனாருடைய வரலாற்றையும் சொல்லுகிறார், ருத்ர மந்திரத்தினுடைய சிறப்பையும் சொல்லுகிறார், அருமறையினுடைய ஆற்றலையும் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கொண்டிருந்த சிவனிடத்து கொண்டிருந்த அடிமைத்தனத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். இடையிடையே நம்முடைய தமிழ் வளமான தமிழ் என்ற உணர்வையும் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறார். எப்படி? கரையில் கம்பலை புல் ஒலி கரங்கிட. கம்பலை என்றால் ஆரவாரம், ஒலி என்றாலும் பறவைகள் எழுப்புகின்ற ஓசைதான். அடுத்தது கரங்கிட என்றால் சப்தமிட என்பதுதான் பொருள். இந்த ஒரு தொடர்லையே பாருங்க, கரையில் கரை இல் என்று பிரிக்க வேண்டும். கரை என்றால் கரை காண முடியாத, எல்லை காண முடியாத, எல்லையே இல்லாத அளவுக்கு ஆரவாரமானது, புட்கள் பறவைகளுடைய ஒலியானது கரங்கிட, ஓசையிட, சப்தமிட. மருங்கு அதன் பக்கத்தை, இது ஒரு பக்கத்துல ஒரு பொய்கை, அந்த பொய்கையினுடைய ஒரு பக்கத்தில் பறவைகளால் எழுப்பப்படுகிற மிக பெரும் ஆரவாரம். நீர்வாழ் பறவைகள் பல்வேறு வகையான பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளுடைய ஒலியெல்லாம் வெவ்வேறு வகையாக இருக்கும். எல்லா ஒலியும் சேர்ந்து வருகிற பொழுது பெரிய ஓசையாக வரும். அதனாலே அந்த கம்பலை புட்கள் எல்லாம் கரங்க எழுப்ப சப்தமிட, மருங்கு அதன் பக்கத்தை பிரச மின் சுரும்பு அரைந்திட. பிரசம் என்றால் தேன், தேனை பருக வந்திருக்கிற மென்மையான சுரும்புகள். வண்டுகள்ல 4 வகை உங்களுக்கு தெரியும். உயர்ந்த தன்மையுடையது அரச வண்டு என்பது தும்பி, அந்த தும்பிக்கு அடுத்தது சுரும்பு, சுரும்புக்கு அடுத்தது தேன், அடுத்தது நிமிரு என்று வண்டுகளிலே 4 வகை. அதுல ராஜ வண்டு தான் இந்த தும்பி என்பது. இது அடுத்த நிலை பெரியதாக இருக்கும். அதனாலே அதை கம்பலை என்றார். அதன் மருந்து அந்த பறவைகள் எழுப்புகிற ஓசை உண்டாகிற அதன் பக்கத்திலே பிரசம் என் சுரும்பு, பிரசம் தேன், பிரசம் கலந்த தீஞ்சுவை தீம்பால், வெண்சுவை தீம்பால், நற்றிணையில ஒரு அருமையான பாடல். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒரு கையேந்தி அந்த செல்வ மகள் மிக பெரும் செல்வந்தருடைய மகள். அவளுக்கு
எல்லா நற்றாய், செவிலித்தாய், ஊட்டுத்தாய், கைத்தாய் என்று எல்லா தாய்மார்களும் இருக்கிறார்கள். அதுல செவிலித்தாய் என்ற எடுத்து கொண்டு வந்து, பிரசம் என்றால் தேன் என்று பொருள், தேன் கலந்த பால் எடுத்து கொண்டு வந்து புடைப்பில் சுற்றும் கூந்தலை சிறுபோல் உன்னென்று ஒக்குது புடைப்ப. ஒரு கையில கோலை வச்சுக்கிட்டு இந்த பாலை பருகு, இந்த பாலை உண் என்று அடிக்க வர்றது மாதிரி. எப்படி நம்ம ஞானசம்பந்த பெருமானை யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் என்று அவருடைய தந்தை சிவபாத இருதயர் ஒரு சிறு கோலை கொண்டு அடிக்க வருவார் அல்லவா? அதை போல இந்த செல்வந்தருடைய மகளை வளர்க்கின்ற செவிலித்தாய் அந்த பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாலை விரிகதிர் பொற்காலத்து ஒரு கை ஏந்தி, ஒரு கையில பொற்காலத்தை வைத்திருக்கிறாள், ஒரு கையில ஒரு கோல் இருக்கிறது. அது பூவை மேல் பகுதியிலே கொண்டிருக்கிற பக்கங்களிலெல்லாம் பூவை சுற்றி இருக்கிற மிக மென்மையான கோலம். அதனாலே அடிக்க அந்த செவிலித்தாய் வர அதை குடிக்காமல் அந்த பெண் முல்லை பந்தலிலும் மல்லிகை பந்தலிலும் ஓடி, அதுவும் தன்னுடைய காலில் அணிந்திருக்கிற சிலம்புகள் எல்லாம் ஒலிக்குமாறு ஓடி அந்த தாயினுடைய ஏவலை மறுத்து விளையாடுகிற சிறு விளையாட்டு பெண்ணாக இருந்த ஒருத்தி, அந்த பெண் வளர்ந்து திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள். அவருடைய கணவன் இல்லம் மிக ஏழ்மையானது. இந்த தந்தையினுடைய வீடு மிகப்பெரிய செல்வந்தன் வீடு. அதனாலேதான் பொற்காலத்திலே தேன் கலந்த பாலை ஏந்தி கொண்டு செவிலித்தாய்மார்கள் உன்னென்று ஓங்கி அடிப்பது போல மிரட்டுகிறார்கள். ஆனால் அந்த பெண் தென்னீர் முத்தரி சிலம்ப தத்துற்று முல்லை மல்லிகை பந்தரி எல்லாம் தாவி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டியாக இருக்கிறாள். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். கணவனுடைய இல்லம் மிக ஏழ்மையானது. நேரத்துக்கு சாப்பாடே கிடைக்கல. இங்கே தேன் கலந்த பாலை ஊட்டுவதற்கு பல தாய்மார்கள், அங்கே உண்ணென்று சொல்வதற்கு ஆள் இல்லை. பொழுது மறுத்துண்ணும் சிறு மதுகைகள் என்று சொல்லுவார். வேலைக்கு சோறு கிடைக்கல. அப்போ இந்த தந்தை என்ன பண்றான், வண்டி வண்டியா நெல் அனுப்புறான். தன்னுடைய மகள் ஏழ்மையான இல்லத்தில் இருக்கிறாளே, அவளுக்கு நிரம்ப நம்மிடம் இருக்கிற நெல்லெல்லாம் கொடுத்து அனுப்புவோம்னு வண்டி வண்டியா அனுப்புறான். அந்த பெண் என்ன செய்கிறாள், கொடுத்த தந்தை பொழுஞ்சோறு உள்ளாள். தன்னுடைய குடி வரமுட்டான கொண்ட கொழுநன் குடி வரமுட்டான கொடுத்த தந்தை பொழுஞ்சோறு உள்ளாள். தந்தை கொடுத்த அந்த பலமான சோற்றை எல்லாம் நினைக்காமல் முழங்கரல் போல, உழுது நீர் முழங்கரல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறுமதுகளை எப்ப உணவு கிடைக்குதோ அப்ப சாப்பிடுகிற மன வலிமை உடையவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட அறிவும் ஒழுக்கமும் அவள் யாங்கு பெற்றாள் என்று அந்த செவிலித்தாய் வியந்து போகிறாள் என்று ஒரு பாடம் வரும். அந்த பிரசம் என்ற சொல்லுக்காக இந்த பாடலை காட்டினேன். மிக அருமையான பாடல். நற்றிணையில இப்படியெல்லாம் ஏராளமான இலக்கியங்கள் நம்முடைய தமிழிலே இருக்கிறது. இவற்றையெல்லாம் படிப்பதற்கு நம்முடைய திருமுறைகள் மட்டும் அல்ல, திருமுறைகளில் 18,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்கள், அதே போல 8 தொகையிலும் 10 பாட்டிலும் அமைந்திருக்கிற ஏராளமான நூல்கள். இவற்றையெல்லாம் படிப்பதற்கு இந்த வாழ்நாள் போதுமா தெரியல. அப்படிப்பட்ட அருமையான தமிழ் நம்முடைய தாய்மொழி. இங்கே இந்த பிரசம் வண்டுகள், பிரசம் என்கரும்பு அரைந்திட, அரைதல் என்றாலும் ஒலித்தல் என்பதுதான் பொருள். இதுவரைக்கும் 4 சொல்ல பார்த்தாச்சு பாருங்க. கரையில் கம்பலை புல் ஒலி கம்பலை ஒலி கரங்குதல், அடுத்து மருங்கு பிரசம் என்கரும்பு அரைந்திட, அதன் பக்கத்தை தேன் வண்டு தேன் உண்ண வருகின்ற சுரும்புகள் ஒலி எழுப்ப, அரைந்திட கருவரால் பிறழும். அந்த தண்ணியில பொய்யில வரால் மீன்கள், கருமையான வரால் மீன்கள் பிறழ்ந்து போகின்றன. அது அந்த வரால் மீன்களுடைய இயல்பு பிறழ்ந்து போவது. அப்போ பின்னாடியே நேரா வர்ற கயல் மீன்கள் வரிசையா வரும். வரால் மீன்கள் பிறண்டு போகும், கயல் மீன்கள் வரிசையாக வருமா. அந்த நீர்நிலையினுடைய அருமை பாட்டு சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார்.
எப்படியெல்லாம் கூர்ந்து பார்த்திருக்க வேண்டும். இயற்கை பொருள்களை கூர்ந்து கவனிப்பதில் நம்முடைய சங்க புலவர்களும் தமிழ் புலவர்களுக்கும் இணையான புலவர்களை உலகத்திலேயே காண முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் எனக்கு தெரியாது என்றாலும் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இயற்கை பொருள்களை நுனித்து உணர்ந்து பாடுவதில் தமிழ் புலவர்கள் வல்லவர்கள். இயற்கை பொருள்களை கூர்ந்து கவனித்து பாடுவார்கள். அந்த ஆற்றல் தான் இங்கே நம்முடைய தெய்வ சேக்கிழார் ஒரு பொய்கையின் கரையில் எப்படியெல்லாம் ஒலி வரும் என்பதை கூர்ந்து கவனிக்கிறார். நீர்வாழ் பறவைகள் எல்லாம் கூடி கூட்டம் கூட்டமாக ஒலி எழுப்பும். அது ஒரு பக்கம் சப்தம். இன்னொரு பக்கத்துல பூக்களில் இருக்கிற தேனை உண்ண வருகிற சுரும்புகள், அது ஒலி அறைதல் என்றாலும் ஒலிக்கும். இன்னொரு பக்கத்துல மீன்கள், கயல் மீன்கள் பிறழும். இல்ல, கயல் மீன்கள் இல்ல, வரால் மீன்கள், கருவரால், கரிய வரால் மீன்கள் பிறழும். அந்த பிறழுகின்ற அந்த பகுதியிலேயே நிறை நெடும் கயல், நீண்ட வரிசையில, நிறைன வரிசை, நீண்ட வரிசை, நெடும் நிறை, நிறை நெடும் கயல், கயல் மீன்கள் போகும். இப்படிப்பட்ட பொய்கை அது. அந்த பொய்கையில தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றனவா. அது கமலவாவி, செங்கமலவாவி. அந்த தாமரை பூக்கள் எப்படி இருக்கிறதா, நீரிடை நெருப்பெழுந்தனைய. என்ன அருமையான ஓமை பாருங்க. நீரிடை நெருப்பெழுந்தனைய, தண்ணீரிலே நெருப்பு எழுந்தது போல தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. தண்ணீர்ல நெருப்பு ஏங்க ஓமை சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு பொருளை சொல்லலாமா என்றால் இங்கே மிகப்பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது. படவாமுகாகினி என்ற ஒரு தீ கடல்ல இருப்பதாக சொல்லுவார்கள். படவாமுகாகினி, அது படவை என்னும் பெயரை உடைய பெண்குதிரை முகமுடைய ஒரு தீ, வடவாமுகாகினி. அந்த வடவாமுகாகினி கடல்ல இருக்கிறதுனாலதான் கடல் அப்படியே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஊழிக்காலம் வருகிற பொழுது அந்த கடல் நீரை முழுவதுமாக சுவரச் செய்து வற்றச் செய்து இந்த வடவாமுகாகினி என்னும் தீயானது தீயினாலே உலகத்தை எல்லாம் அழித்துவிடும். அப்போ நீரிடை நெருப்பு எழுந்தனைய, இது உலகத்தில் இருப்பதுதான், இல்லாத ஓமையை சொல்லவில்லை நம்முடைய தெய்வ சேக்கிழார். நீரிலே நெருப்பு எழுந்தால் எப்படி இருக்குமோ அதை போல நெருப்பனைய தாமரை மலர்கள், தாமரை மலர்களுடைய நிறம் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். அது நெருப்பை கொழுந்து போல இருக்கிறது. நீரிடை நெருப்பெழுந்தனைய, அணைய என்றால் போல, நீருக்கிடையே நெருப்பு தோன்றியது போல இறை நெகிழ்ந்த செங்கமலம், நல்ல இறைன்னா வாசனை, வாசனை நெகிழ்ந்து வீசுகிற செங்கமல மென் பொய்கை உள் மேவி, செங்கமல மலர்கள் பூத்திருக்கிற பொய்கைக்குள் சென்றார் நம்முடைய ருத்ர பசுபதி நாயனார் ஜபம் செய்வதற்கு. ருத்ர மந்திரத்தை ஜெபிப்பதற்கு எங்கே சென்றார் என்றால், எல்லையில்லாத பறவைகளெல்லாம் ஒலிக்கவும், அதைவிட சிறிய உடம்பை உடைய வண்டுகள், பிரசத்தை தேனை பருக வருகிற வண்டுகள் ஒலிக்கவும், கருமையான வரால் மீன்கள் பிறழவும், நீண்ட வரிசையில கயல் மீன்கள் செல்லவும், நீரிலே நெருப்பு தோன்றியது போல நல்ல மனம் கமழ்கின்ற தாமரை மலர் மலர்ந்திருக்கிற கமலவாதி, அதான் கமலமென் பொய்கை, கமல மலர்கள் மலர்ந்திருக்கிற பொய்கைக்குள் சென்றார் நம்முடைய ருத்ர பசுபதி நாயனார். அங்கே சென்று ருத்ர மந்திரத்தை ஜபிக்கிறார். அடுத்த பாடல் பொய்கையுள் மேரி. மறுபடியும் சொல்கிறேன், பொய்கை என்பது மனிதரால் ஆக்கப்படாதது. குளம் நாம் வெட்டலாம், பாவி நாம் தோண்டலாம், ஆனால் நிச்சயமாக பொய்கை என்பது இயற்கையாக இறைவனால் படைக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட பொய்கைக்குள் மேவினார். திருத்தலையூர்ல பொய்கை என்பது இப்ப அந்த திருக்குளம் பக்கத்திலே ஒன்று இருக்கிறது, அது இல்லை. வேறொரு இடத்துல இருக்கிற பொய்கை தான் இந்த ருத்ர பசுபதி நாயனார்
ருத்ர மந்திரம் ஜபித்த பொய்கை என்று நாங்கள் அந்த திருத்தலைவுக்கு பல முறை சென்றிருக்கிற பொழுது அதனுடைய ஆய்வுத்தொடராக விளங்குகிற நம்முடைய அருமை பேராசிரியர் சிவத்திருவாளர் சபதமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொய்கைக்குள் மேவி பொய்கைக்குள் போனவர் என்ன சொல்றாராம், தெள்ளு தன்புணல் கழுத்தள வாயிடை செறிய. அந்த தெளிந்த குளிர்ந்த நீர், அது புனல் என்றால் நீர், தன்புணல் என்றால் குளிர்ந்த நீர், அதனாலதான் தண்ணீர் என்கிறோம். நீர் என்று சொன்னாலே அது குளிர்ச்சியானதான் இங்க தண்ணீர் என்கிறோம். ஏனென்றால் அதுக்கு இனமாக வெந்நீர் என்று ஒன்று இருக்கிறது. எனவே தண்ணீர் என்பது இனம் உள்ள அடைமொழி. அடைமொழிகளிலே இனம் உள்ள அடைமொழி, இனம் இல்லாத அடைமொழி என்று 2 வகையான அடைமொழிகள் உண்டு. இனமில்லாத அடைமொழி ஒண்ணு சொல்றேன், உப்பளம் என்று சொல்றோம். அளம் என்றால் அது உப்பு காய்ச்சிற இடம் தான், உப்பு காய வைக்கிற இடம் தான். ஆனால் உப்பளம் என்று நாம் சொல்கிறோம். அந்த அளத்தில் வேறு அடைமொழியே வராது. அப்ப இனம் இல்லாத அடைமொழி அது. அதே நேரத்துல பால் குடம் என்று சொல்றோம்னு வச்சுங்களேன், பால் குடம், தயிர் குடம், நெய் குடம், எந்த குடம் ஆனா எண்ணெய் குடம் என்று அந்த குடத்துக்கு அடைமொழிகளாக வேறவற்றை சொல்லலாம். அது இனம் உள்ள அடைமொழி. உப்பளம் என்பது இனம் இல்லாத அடைமொழி. இங்கே தெள்ளு தன்புணல் என்றால் தெளிந்த குளிர்ச்சியான நீர்நிலை. அந்த பொய்கை எப்படி இருக்கிறதா, தெளிந்த நீர். நீராடுகிற பொழுது எப்படிப்பட்ட நீரில் நாம் நீராட வேண்டும்? தெள்ளு தன்புணல். நம்ம முருகநாயனார்லாம் பார்த்தோம், வைகரை புனலில் மூழ்கி, அவர் சிவகாமி ஆண்டார். வைகரை புனலில் மூழ்கி வாயில் குழியும் கட்டி வருவார். இவரும் புனல்ல அதிகாலையில் நீராடுவார் முருகநாயனார். இவர் தெள்ளு தன்புணல், தெளிந்த குளிர்ச்சியான புனல். அந்த குளத்துல போய் அந்த பொய்கையில கழுத்தளவு நீர்ல நின்று கொண்டுதான் அவர் மந்திரம் ஜபிக்கிறார். கழுத்தளவாயிடை செறிய. நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இடுப்பு வரைக்கும் தண்ணீர்ல நின்று கொண்டிருக்கலாம், கால் ஊன்றி இருக்கும். கழுத்தளவுல நாம் தண்ணீரை நின்றுட்டோம்னா தண்ணீர் நம்மளை மேல தூக்கி விட்டுரும். ஆனால் இவர் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு இரவும் பகலும் நின்று கொண்டு ருத்ர மந்திரத்தை ஜபிக்கிறார் என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. எப்படி முடியும் என்றால், நம்முடைய உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார்கள். அதை நாம் பார்ப்போம். தெள்ளு தன்புணல் கழுத்தளவாயிடை செறிய. கழுத்தளவு செரிகிறதா அந்த குளத்தில இருக்கிற பொய்கையில் இருக்கிற நீர் என்றால் என்ன பொருள்? கழுத்தளவு நீர்ல நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு உள்ளுறப்புக்கு, கரை ஓரத்தில் இல்ல, உள்ளுறப்புக்கு, அந்த பொய்கையின் மையப்பகுதிக்குள்ளே சென்று உச்சி மேல் கை குவித்து, அப்ப பாருங்க, அந்த தெள்ளு தன்புணல் கழுத்தளவாயிடை செறிய உள்ளுறப்புக்கு, அந்த பொய்கைக்குள் நன்றாக பூந்து உச்சி மேல் குவித்து, உச்சி மேல் கைகளை குவித்து கொண்டு தள்ளும் வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் குருத்தரம் குறிப்பொடு பயின்றார். ருத்ர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இடையறாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எங்க தெள்ளு தன்புணல் கழுத்தளவாயிடை செறிய. இங்கதான் நம்முடைய சிவகவிமணி ஐயா சொல்றாங்க, நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பெருமானிடம் கொண்டிருக்கிற அந்த சரியை கிரியை யோகம் முதலான தொண்டுகளை, அதான தர்மம். சிவ தர்மம் என்றால் என்ன? நல்ல சிவ தர்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நானடிய வல்லதனால் என்று பாடுவார் அல்லவா, கழித்துப்படியாக. அப்போ இவங்களுக்கு சரியை கிரியை யோகம் எல்லாம் கை வந்தவர்கள். அதுவும் யோகத்துல அட்டாங்க யோகமும் அதற்கு மேலே அணிமாதி சித்திகளும் கைவரப்பெற்றவர்கள். அணிமாதி சித்திகள் என்றால் என்ன? அட்டமா சித்திகள். அணிமா, லகிமா, கரிமா, மகிமா, பிராத்தி, அப்புறம் பிராதானியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லப்படுகிற 8 தான் அட்டமா சித்திகள். எல்லாம் உங்களுக்கு பொருள் தெரியும்.
அனிமா இதெல்லாம் நான் விளக்க திருமந்திரம் படிப்பதனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அனிமா, லகிமா, கரிமா, மகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களாகவே நன்றாக எல்லோருக்கும் தெரியும். நான் விளக்கிறேன். இதுல கரிமா என்பது என்னன்னா, கருங்கல் மாதிரி நம்ம பாறை மாதிரி நம்முடைய உடம்ப மாத்துறது, மென்மையான பொருளை கடுமையான பொருளாக மாத்துறது கரிமா. இப்ப தன்னுடைய உடம்ப தான் பயின்ற யோகத்தினால கழுத்தளவாயிடை தன்புறல்ல நின்று கொண்டிருக்கிறவர் கரிமா என்னும் அனிமாதிஷ்டியிலே ஒன்றினால தன்னுடைய உச்சிமேல் கவித்துக் கொண்டு, அதாவது அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த தான் பயின்ற யோகத்தினாலே கரிமா என்னும் அந்த சித்தியை பயன்படுத்தி கொண்டு அந்த தெள்ளு தன்புலல்ல கழுத்தளவாக இருக்கிற பொழுது தன்னை மேலே கொண்டு வராத அளவுக்கு இருக சரியான உடம்பை கனப்படுத்தி கொண்டு நின்று கொண்டு அந்த ருத்ர மந்திரத்தை ஜெபிக்கிறார் என்று நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம் என்ன என்றால், தெள்ளு தன்புடல்ல கழுத்தளவாயிட நிற்பது என்பது இயல்பான செயல் அல்ல, அருமையான செயல், அரிய செயல். அந்த அரிய செயலை செய்வதற்கு அந்த கரிமா என்னும் சித்தியை பயன்படுத்தி இருக்க கூடும் என சேக்கடார் சொல்லல, பயன்படுத்தி இருக்க கூடும் என்பதுதான் உரையாசிரியருடைய குறிப்பு. உள்ளுறப்புக்கு நின்று கை உச்சி மேல் குவித்து, கையை தலைக்கு மேலாக குவித்துக் கொண்டு இன்னும் தூக்கி விட்டுரும். சாதாரணமா நாம நின்னோம்னா கழுத்தளவான தண்ணியில போய் நின்று கொண்டு கையை நாம் தூக்குவோமானால் நிச்சயமாக நாம் மேல் நோக்கி தள்ளப்படுவோம். அப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கலாம், அந்த அக்னி தவம் பண்றவங்க, அடயோகம் பண்றவங்க, ஜடயோகம் பண்றவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியிலே மிதப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, தரையில காலை ஊனிட்டு கை ரெண்டையும் தலைக்கு மேல குவித்திருந்தால் கழுத்தளவு தண்ணீரில் இருக்கிற பொழுது நிச்சயமாக அது நம்மை மேலே தூக்கிவிடும். ஆனால் இவர் நிலையாக நிற்கிறார் என்றால் இவர் அந்த யோக பயிற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பால் நாம் உணர்ந்து கொள்கிற பொருள். அப்படி தெள்ளு தன்புணல், அந்த புனல் இருக்குங்கள, அது தெளிந்த நீராக இருக்கிற பொழுது அதுவே இறைத்தன்மை உடையது. நாம் நன்றாக பார்க்கிறோம், ஐம்பூதங்களிலும் பெருமானை வழிபாடு செய்வது நம்முடைய சைவ மரபு. அதுல பெருமானை நீராக வழிபாடு செய்வது என்பதும் ஒன்று. எத்தனை இடங்களிலே பார்க்கிறோம், சென்றாலும் தீர்த்தங்கள் ஆனார்தானே. அப்போ வெறும் தீர்த்தம் தண்ணீர் இல்லை, அவரே தீர்த்தமாகிறார். ஆர்த்த பிறவி துயர்களை நாமாடும் தீர்த்தன், நம்மை கட்டி வைத்திருக்கிற அந்த பிறவியிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் நாம் எந்த தீர்த்தத்தில் ஆட வேண்டும்? தீர்த்தனாகவே பெருமான் விளங்குகிறார். ஒரு ஏதாவது எதை பார்த்தாலும் சிவமாக, சிவசக்தியாக பார்த்தல் என்பது நம்முடைய சைவ சமயத்தில் ஆழ்ந்த உரைப்புடையவர்களுடைய செயல். பிறைச்சந்திரனை பார்க்கிறார்கள் என்றால் இந்த பிறைச்சந்திரன் நம்முடைய பெருமானுடைய தலைமையில் இருப்பது என்று பார்க்கிறார்கள். சூரியனை பார்க்கிற பொழுது, சந்திரனை பார்க்கிற பொழுது, இயற்கை பொருளை பார்க்கிற பொழுதெல்லாம் பெருமானாக பார்க்கிறது என்பது ஒரு மரபு. அதுபோல இங்கே நாம் நீரை பார்க்கிற பொழுது எத்தனை நம்முடைய, அதுவும் மணிவாசக பெருமான் பாடுவார் ஒரு பாட்டுல, பைங்குவளை கார்மலரால் செங்கமலர் பைம்போதான் அங்கம் புரியனத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பொங்கு மடு என்றான். அந்த மடுவை பார்க்கிற பொழுது அதை வெறும் நீர்நிலையாக மணிவாசகராலே பார்க்க முடியவில்லை. எங்கள் பிராட்டியும் உமையம்மை, எங்கோனும் பெருமான்,
ரெண்டு பேரும் பொருந்தி இருக்கிற பொங்குபடியல் தான். அதுல மேல காரணங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ நீர்நிலையை பார்க்கிற பொழுது அது தெள்ளு தன் புனலாக இருக்கிற பொழுது அதை பெருமானாகவே நினைத்தவர் இறங்கி மகிழ்ந்திருக்கலாம். அந்த தன்புணல்ல கழுத்தளவாயிடை செறிய உள்ளுறப்புக்கு நின்று நின்று நன்றாக கவனிக்க வேண்டும். உள்ளுற புக்கார் நின்றார், தரையில் கார் ஊன்றி நின்று உச்சி மேல் கை குவித்துக் கொண்டு தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் என்றால் சிவபெருமான என்ற அர்த்தம். தள்ளும் வெண்டிரை வெண்மையான அறைகளை தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கிற கங்கை நீரை வழிய வழிய தன்னுடைய சடாமுடியிலே கொஞ்சம் கூட கவலையே படாமல் அவ்வளவு பேராற்றல் மிக்க ஆற்றை தன்னுடைய சடாமுடியில் தங்க வைத்துக் கொண்டு ஒரே ஒரு முடியின் வழியாக நமக்கு அனுப்புகிறார். அந்த ஒரு முடி வழியாக வந்த கங்கை தான் இவ்வளவு பெரிய கங்கை. கடுத்து வரும் கங்கை தானே கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்த வரியம் பெருமானார் இனிதா உரையுடன் என்று புள்ளிருக்கு வள்ளுவரை ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அப்ப கடுத்து வரும் கங்கை மிக வேகமாக இந்த உலகத்தையே அழிப்பது போல வந்த அந்த கங்கை தானே கமல் சடை ஒரே ஒரு குடி ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம்பெருமானார் என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த வரலாற்றை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வெண்திரை ஓடக்கூடிய கங்கை நீர் ததும்பி வழிகின்ற சடையாராகிய பெருமானிடத்து கொள்ளும் அன்பினில் நிறைந்த அன்பினாலே 3 இடத்துல சொல்லிட்டார். முன்னாடி ஒரு பாடலை சொல்லுகிற பொழுது தூய அன்போடும் தொடர்பினில் இடையரா சுருதி நேய நெஞ்சினர். நேயம் என்றால் அன்பு தானே, நேசம் தானே. நேயத்தே நின்ற நிவன் என்று நம்முடைய பெருமானை மணிவாசகர் பாடுறார். அப்ப நேயம் என்றாலும் அன்புதான், தூய அன்பு என்றாலும் அன்புதான். இங்கே பாருங்க, கொள்ளும் அன்பினில் உருத்திரம், கொள்ளும் அன்பினில் பெருமானிடத்து சடையாரிடத்து கொண்ட அன்பினில் உருத்திரம் குறிப்போடு பயின்றான். ருத்ர மந்திரத்தை படிக்கிறாரு, சொல்லிக் கொண்டே இருக்கிறார், குறிப்போடு பயிலுகிறான். அதனால என்னென்னலாம் சிறப்பு வரும் என்றால், தலைவராகிய பதிப்பொருளுக்கு பசுக்களாகிய உயிர்களெல்லாம் எப்பொழுதும் அடிமை என்ற உணர்வோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் தலைவர் ஒருவர் தான், பதிப்பொருள் ஒன்றுதான், பசுக்கள் பல, அதான் உயிர்கள் பல. அவையெல்லாம் எஞ்ஞான்றும் பெருமானுடைய அடிமைகளே என்பதும், அவன் அந்த அடிமைத்தனத்தில் செல்ல ஒட்டாது இடையே நம்மை தடுப்பது பாசங்கள். அந்த பாசங்களில் நீங்கி அடிமை செய்யப்பெறுதல் வேண்டும் என்பதும் இதுதான் அந்த குறிப்பு. இப்படிப்பட்ட குறிப்போடு அவர் அந்த உத்தரமந்திரத்தை பயின்று கொண்டிருக்கிறார். உத்தரமந்திரத்தை ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நாம் நிச்சயமாக பெருமானுடைய அடிமை என்றும் நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த அடிமைத்தனத்தில் செல்ல ஒட்டாமல் நம்மை பாசங்கள் தடுக்கின்றன. அந்த பாசங்களில் நீங்கி பெருமானுடைய திருவடிகளை சார வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் திருவுருத்தரத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற குறிப்போடு அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய உருத்திரபசுபதி நாயனார். எங்கிருந்து? தெள்ளு தன்புணல் கழுத்தளவாயிடை செறிய, செறிதல்னா நெருக்குதல், நிறைதல், வளர்த்தல். உள்ளுறப்புக்கு, செறிய உள்ளுறப்புக்கு என்றால் அதற்குள்ள நன்றாக தான் பூமாற்றி தன்னை புகுத்திக் கொண்டு அதன் தரையிலே நின்று கை உச்சி மேல் குவித்து தள்ளும் வெண்திரை, கங்கையோட நிலை அது, அலையலையாக வருகிற கங்கையார், அந்த கங்கை நீர் ததும்பிய சடையாராகிய சிவபெருமானிடத்துக் கொள்ளும் அன்பினாலே, சிவபெருமானிடத்துக் கொள்ளுகிற அன்பினாலே அவர் பலவற்றை குறிப்பால் உணர்கிறார். நாம் என்றும் பெருமானுக்கு அடிமை, நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த அடிமைத்தனத்தில் நாம் சேரவிடாதவாறு பாசங்கள் நம்மை தடுக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட்டு பாச நீக்கம் பெற்று சிவப்பேர் எய்த வேண்டும் என்ற குறிப்போடு உருத்தரத்தை பயின்று கொண்டே இருக்கிறார் என்று இந்த 6வது பாடல் சொல்கிறது. அடுத்து 7வது பாடல். அடுத்து அருமறை பயனாகிய உருத்திர மதனை, பாடல் எண் 7. அருமறை பயனாகிய உருத்திர மதனை
வருமுறை பெரும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகுட்டு இருந்தவன் அனையவர் சில நாள் ஒருமை உய்த்திட உமை இடம் மகிழ்ந்தவர் உவந்தார். அருமையான பாடல். அருமறை பயன். நாம் இதுவரைக்கும் ருத்திரத்தினுடைய பயன்களை எல்லாம் பல இடங்கள்ல பார்த்தோம். அருமறையினுடைய சிறப்புகளையும் சொன்னேன். ஏனென்றால் வேதத்தை விட்ட அறம் எதுவும் இல்லை. வேதத்தில் ஓதத்தகுகிற அறம் எல்லாம் இருக்கிறது. வேதம் பெருமானுடைய வாக்கு. அதோடு மட்டுமல்லாமல் வேதத்தில் இருக்கிற மெய்ப்பொருளை பெருமானுடைய அருள் இல்லாமல் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் உடைமையினாலேதான் அந்த மறை அருமறையாகிறது. அந்த அருமறை பயனாகிய உருத்திரம், அந்த அருமறையும் பயனாக வழங்குவது. வேத பயனாம் சைவமும் போல் என்று சண்டேசநாயனார் புராணத்தில் மிக அருமையாக ஒரு பாடல்ல மண்ணின் பயனது கண்ணின் பயனது பண்ணின் பயனது என்று சொல்லுவார். அதுல வேதத்தின் பயன் சைவம் என்று சொல்லுவார். அது போல இங்க அருமறை பயனாகிய உருத்திரம், அந்த உருத்திர மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் இருக்கிறது. மந்திரம் பிரமாணம் அதுக்கெல்லாம் விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியே நாம் பார்த்திருக்கிறோம். காது கூட பாடுவது, சொல்லுவது, தனக்கு மட்டுமே கேட்பதுமாறு நாவுக்குள் சொல்லிக் கொள்வது, இன்னும் மனத்தால் கணிப்பது என்றெல்லாம் அந்த ருத்ர மந்திரத்தினுடைய சிறப்புகளை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இவர் என்ன செய்கிறார்? அருமறை பயனாகிய உருத்திர மதனை வேதம் உத்தரம் இருக்கிறாங்க. இது மந்திரம் பிரமாணம் உபநிடதம் என்ற மூன்றையும் பயனாக உடையது வேதங்கள். பொதுவாக நாம் விரும்புகிற விருப்பங்களை எல்லாம் பயக்கின்ற யாகச் சடங்குகளை வகுப்பன மந்திரம். 3 பாகங்களை உடையது மந்திரம், பிரமாணம், உபநிடதங்கள் என்று. அதுல மந்திரம் என்பது சாமான்யமாக நம்முடைய காமியாதிகளை, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருகின்ற யாகங்கள். அப்படி சில யாகங்கள் செய்வார்கள். சிவமகா யாகம் அல்லாமல் நம்முடைய தனியாக விருப்பங்கள், புத்திரகாமேஷ்டி யாகம், சூழ்நிலை யாகம், இப்படி எல்லாம் நிறைய யாகங்கள் இருக்கின்றன. இந்திரன்லாம் அப்படிப்பட்ட யாகங்கள் சதமகங்கள் எல்லாம் செய்துதான் அவன் இந்திரன் ஆகிறான். இப்படி யாகங்கள் பல என்றாலும் அவையெல்லாம் காமிய பயன்களை உடையவை. இந்த பயனுக்காக இந்த யாகம் செய்யப்படுகிறது. அதற்கு அந்த மந்திரங்கள் என்ற பகுதி பயன்படும். அடுத்து இந்த யாதிகளுக்கு உரிய சடங்குகளை வகுப்பன பிரமாணம் என்று சொல்லப்படுவது மந்திரம், பிரமாணம். அடுத்தது இறைவனுடைய இலக்கணங்களை எடுத்து சொல்வது உபநிடதங்கள். இந்த ருத்ரம் மந்திரமாகவும் வழங்குகிறது, பிரமாணமாக வழங்குகிறது, உபனிஷதமாக வழங்குகிறது. வேதங்களின் பயன் 3 சொல்றோம். மந்திரம், அடுத்து பிரமாணம், உபனிஷதம் என்று. ஆனால் இந்த ருத்ர மந்திரத்துல இந்த 3 இருக்கிறது. 3 தன்மைகளையும் கொண்டு விளங்குகிறது இந்த ருத்ர மந்திரம். அதெல்லாம் அந்த குறிப்புகளை எல்லாம் உணர்ந்துதான் பயில்கிறார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வேதத்தின் பயனாக விளங்குகிற ருத்ரம். ஏனென்றால் வேதம் இந்த 3ஐயும் தருகிறது. மந்திரம் என்பதனாலே நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற யாகங்கள், அந்த யாகங்கள் செய்வதற்குரிய இலக்கணங்கள். அடுத்தது அந்த யாகத்தின் அந்த வேதத்தின் முதற் பொருளாக வழங்குகிற பெருமான், அதை தருவது உபனிஷதம். இந்த 3ஆகவும் ருத்ர மந்திரம் விளங்குகிறது. அதனாலேதான் அருமறை பயன் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த மந்திரத்தினை இதயத்துல வைத்து போற்று முகத்தால் முழு முதல்வன் சிவனேயாம்
என்ற உண்மையை தேற்றமாக வேதங்கள் எடுத்து காட்டுகின்றன. எப்படி இந்த உத்திர மந்திரத்தை நம்ம சிவாய சிவ சிவதராய சிவ சிவதராயச என்ற சொல்லப்படுகிற இந்த உத்திர மந்திரத்தை இதயத்தில் வைத்து போற்றுகிற முகத்தால் முழு முதல்வன் சிவனேயாம் என்ற உண்மையை வேதம் நமக்கு பெற வைக்கிறது என்று உரையாசிரியர் மிக அருமையான ஒரு குறிப்பையும் தந்திருக்கிறார். இந்த உருத்தரத்தை தான் இந்த ஸ்ரீ உத்தரம் என்பதை தமிழே திரு உருத்தரம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அப்போ இந்த அருமறை பயன் ஆகிய உருத்தரம் அதனை வருமுறை பெரும் பகலும் எல்லியும், எல்லுனா இருட்டு, பகல்னா தெரியும், பகல் ஒரு நாளை பகுப்பதனாலதான் அதுக்கு பகல்னு பேர். அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த உருத்தர மந்திரத்தை வருமுறைப்படி பெரும் பகலும், பகல் முழுவதும் சொல்லுகிறார், இரவு முழுவதும் சொல்லுகிறார். எங்க இருந்து சொல்லுகிறார்? தெள்ளு தன் புனல் கழுத்தளவாயிடை செறிய உள்ளுறப்புக்கு. அதான் மிக இன்றியமையாது. பகல் இரவு முழுவதும் அந்த நீர்நிலையிலேயே பொய்கையிலேயே நின்று கொண்டு இந்த அருமறை பயனாகிய உருத்திர மதனை வேத விதிப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ருத்திரம் என்றாலே நான் முன்பே ஒரு நாள் சொன்னேன், ருத்த என்றால் துன்பம், திறன் என்றால் நீக்குபவன். எனவே ருத்திரன் என்றாலே, ருத்திரம் என்றாலே துன்பத்தை நீக்குவது என்பதுதான் பொருள். இந்த மந்திரத்தை சொல்வதனாலே நாம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபடலாம். அதான் ருத்ரநாமத்தினுடைய சிறப்பு. நம்முடைய பெருமானுக்கு 3 வடிவம் சொல்லுவோம். யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம் என்று. யோக வடிவம்னா தட்சிணாமூர்த்தி, வேக வடிவம் சொன்னா இந்த அட்ட வீரட்டங்கள் செய்கிற செயல், போக வடிவம் என்றால் நம்முடைய பெருமான் ஆனந்த நடனம் ஆடுகிற நடராஜ பெருமான், கல்யாண சுந்தரேஸ்வரர், ரிஷபாரூடர் இதெல்லாம் சொல்லப்படுகிற மாகேஸ்வர மூர்த்தங்கள். ஆனால் இந்த 3ஐயும் 2க்குள் அடக்கி விடுவார்கள். எப்படி என்றால், ஒன்று கோர வடிவம், இன்னொன்று சாந்த வடிவம். இந்த கோர வடிவம் தான் பிறவி பெரும்பணிக்கு மருந்து. சாந்த வடிவம் சிவத்துவ விளக்கம் தருது. அப்போ இந்த ருத்ர மந்திரத்தை நமக மந்திரங்களாலும் சமக மந்திரங்களாலும் நாம் துதிக்கிறோம். இவையெல்லாம் அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற மிக அருமையான செய்திகள். எல்லாவற்றை விட வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாகிய திருவைந்தெழுத்தி திருவுந்திரத்துள், இந்த திரு உருத்திரத்துக்குள் இருப்பதனாலே இதனை வேத புருஷனுக்கு கண்ணாகவும் திருவைந்தெழுத்தை கண்மணியாகவும் கருத வேண்டும் என்று ஆறுமுகனார் அவர்கள் சொன்னதை கூட நாம் முன்பே சிந்தித்தோம். இப்படிப்பட்ட நிலையில் பகலும் எல்லியும் வழுவாமே, பகலிலேயும் இரவிலேயும் கொஞ்சம் கூட தவறாமல் இந்த உருத்திர மந்திரத்தை கழுத்தள வாயிடை செறிய நீரில் புகுந்து சொல்லிக்கொண்டே இருந்த நிலையில் அவர் தோற்றம் எப்படி இருந்ததாம்? திருமலர் புகுட்டு இருந்தவன் அனையவர். திருமலர் என்றால் தாமரை மலர், திரு இருக்கிற மலர் தாமரை மலர். அந்த தாமரை மலர் மேலே இருந்து வேதத்தை ஓதி கொண்டிருப்பவன் பிரம்மதேவன். அது உங்களுக்கு தெரியும். திருமாலினுடைய உந்தியிலிருந்து எழுந்தது ஒரு தாமரை மலர். அந்த தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டுதான் பிரம்மதேவன் வேதம் போதுகிறான் என்பது ஒரு மரபு. அப்போ திருமலர் புகுட்டு இருந்தவன், புகுட்டு என்றால் அந்த மலருடைய கொட்டை மலருடைய உச்சின்னு வச்சுங்களேன். தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறவனாகிய பிரமதேவனை போன்றவராகிய நம்முடைய ருத்ரபசுபதி நாயனார். ஏனென்றால் பிரம்மதேவன் தாமரை புகுட்டில் அமர்ந்து கொண்டு எப்பொழுதும் வேதத்தை சொல்லிக் கொண்டே இருப்பவன். அவனை போல இவர் செங்கமல வாவிக்குள் புகுந்து, அவன் தாமரை மலர் மேல் இருந்து சொல்லுகிறான், இவர் தெள்ளு தன் புனல் ஆயிடை
கழுத்தளவாயிடை சிறிய புக்கு உள்ளுற புக்கன் என்று சொல்லுகிறார். அதனாலே அவனை அணையவர் என்று சொன்னார். திருமலர் புகுட்டு இருந்தவன் அணையவர். திருமலர் புகுட்டு இருந்தவன் பிரமதேவன். அவனை போன்றவராகிய இந்த ருத்ரபசுபதி நாயனார் சில நாள் ஒருமை உய்த்திட, சில நாட்கள் ஒன்றுபட்ட மனத்தோடு ஒருமைப்பாட்டுடன் இந்த ருத்ர மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே இருக்க, வேற எந்த சிந்தனையும் இல்லாமல், என்ன இடையரா சுருதினார். இன்னும் புலி மறை பசுபதியா இருந்தார், மறை புலி பசுபதியா இருந்தார். அப்போ அவர் எப்பொழுது அந்த தள்ளு தன் புனலுக்குள் நுழைந்தாரோ அதுல இருந்து சில நாட்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இடையறாமல் அந்த ருத்ர மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒருமை உய்த்திட, தாமரை மலர் மேலே இருக்கிற திருமாம்ப பிரமதேவனை போல இவரும் ருத்ர பசுபதியாரும், பசுபதியார் தான் பேரு, அவரும் சில நாள் ஒருமை உய்த்திட, சில நாட்கள் ஒன்றுபட்ட மனத்தோடு ருத்ர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்க, உமை இடம் மகிழ்ந்தவர், உமை இடம் மகிழ்ந்தவர், உமையம்மை இடப்பாகத்திலே கொண்டு மகிழ்ந்தவராகிய நம்முடைய பெருமான் உவந்தார். இவருடைய செயலை கண்டு மகிழ்ந்தார். பெருமானை மகிழ வைத்தார் இந்த ருத்ர பசுபதி நாயனார். 10 பாடல்கள் தான் இருக்கிறது நாம் சொல்லுகிறோம். எத்தனை பேராலே பெருமானை மகிழ வைக்க முடியும்? பெருமானே உவக்கிறார் இவரை செயலை கண்டு. அதாவது திருமலர் புகுட்டு இருந்தவன் அணையவராகிய ருத்ர பசுபதியார் ஒருமை உய்த்திட, ஒன்றுபட்ட மனத்தோடு, மன ஒருமைப்பாட்டோடு, ஒன்றி இருந்து நினைவீன்கள் உந்தமாக்கு ஊனமில்லை என்பார் நம்முடைய நாவுக்கரசர். பிறவி குறைபாடே தொலைந்து போகும் ஒன்றி இருந்து நினைத்தார். எந்த ஊனம் வராது, ஊனமே பிறவி ஊனம் தானே. அப்ப திருமலர் புகுட்டு இருந்தவன் அணையவராகிய நம்முடைய ருத்ர பசுபதி நாயனார் சில நாட்கள் ஒருமைப்பட்ட மனத்தோடு, ஒன்றிய மனத்தோடு உய்த்திட, இவ்வாறு ருத்ர மந்திரத்தை கழுத்தளவாயிடனில் நின்று இடையராது சுருதியை ஓதிக்கொண்டே இருக்க, குறிப்போடு பயின்று கொண்டே இருக்க, உமை இடம் மகிழ்ந்தவர், உமையை இடப்பாகத்தில் கொண்டவராகிய பெருமான், அங்கதான் சிவன் அருள் அங்க வருகிறது. இடம் மகிழ்ந்தவர், உமை இடம் மகிழ்ந்தவர் என்றால் உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டு அவரை வருகிறார் என்றாலே அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் அங்கே இரண்டவன் இன்னருள், அதான் சிவன் அருள். அந்த அருட்சக்தி தன்னகத்து கொண்டு விளங்குகிறவர் ஆகிய பெருமான், அதனாலே மகிழ்ந்தவர், அருட்சக்தியை தன்னிடத்து கொண்டவராகிய இந்த பெருமான், அதனாலே மகிழ்ந்தவர் முதல்ல. இப்பொழுது இவருடைய ருத்ர மந்திரம் சொல்லுகின்ற இந்த செயலை கண்டு, ஒருமைப்பாட்டுடன் சொல்லுகின்ற செயலை கண்டு, குறிப்போடும் பயிர்கின்ற நிலையை கண்டு உவந்தார், மகிழ்ச்சி அடைந்தார் என்று இந்த 7வது பாடல் சொல்லுகிறது. அடுத்து 8வது பாடல்ல காதல் அன்பர்தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய மற்றவர்தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார் என்று 8வது பாடலிலே சொல்லுகிறார். காதல் அன்பர், காதல் அன்பர் கலிநீதியார் என்று அங்கே வரும் கலியநாயனார் புராணத்துல. அது போல இங்கே பாருங்க, காதல் அன்பர் என்றால் பெருமானிடத்து அளவு கடந்து விருப்பமுடையவராகிய, பெருமானிடத்து அளவு கடந்து விருப்பம்தான் காதல். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுங்கள்னார். அது காதல் அன்பர்தம் அருந்தவ பெருமையும், அவங்கன்னா சாதாரண இல்லைங்க, அருந்தவ பெருமை. இங்க தன்னுடைய உடலை வாட்டிக் கொள்கிறார். எல்லியும் பகலும் கழுத்தளவாயிடை நீரில் நின்று, இதெல்லாம் எவ்வளவு கடினமான வேலை. அவருக்கு அந்த உடம்போட கஷ்டமே தெரியல. காரணம் என்னன்னால் அவருடைய சிந்தை முழுவதும் சிவமே நிறைந்திருக்கிறது. சிந்தை முழுவதும் சிவமல்லாது வேறு இடம் இருக்குமானால் தானே அங்கே இந்த உடம்பு படுகிற துயரத்தை பற்றி என்ன வர முடியும்.
ஆனால் இவர் இங்கே தவத்தினாலே உடலை வருத்தி கொண்டாலும் அருந்தவ பெருமையும் அப்படிப்பட்ட தவத்தினுடைய பெருமையையும் கலந்த வேத மந்திர நியதியும், வேத மந்திர நியதி திரும்ப திரும்ப அந்த வேத மந்திரங்களை ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மிகுதியும் விரும்பி, இந்த ரெண்டையும் தான் சாமி விரும்புறார். இவருடைய அருந்தவ பெருமையிலேயும் பெருமான் வீற்றிருக்கிறாரா, இவருடைய வேத மந்திரம் சொல்லுகின்ற அந்த நியதி, அந்த ஒழுங்கிலேயும் ஆகிய இந்த ரெண்டையும் மிகவும் பெருமான் விரும்புகிறார். போன பாட்டில உவந்தார் என்று சொன்னார்களா, அவ்வாறு பெருமான் உவப்பதற்கு என்ன காரணம் என்றால் இவருடைய அருந்தவ பெருமை, இன்னொன்று வேத மந்திரத்தை சொல்லுவதிலே இருக்கிற நியதி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, இது ரெண்டையும் விரும்பி ஆதிநாயகர். ஆதிநாயகர் யார்? பெருமான் தான் ஆதிநாயகர். நாயகன்னா தலைவன், ஆதிநாயகன்னா முதற் தலைவர், தோற்றக்கேடு இல்லாதவன், ஆதி அந்தமன் என்பனார் போவர் என்பது போல அந்த ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய விரும்பி, ஏனென்றால் அவருடைய அருந்தவ பெருமையை விரும்பினால், வேத மந்திரத்தை நியதிப்படி ஓதுவதை விரும்பினால், அவ்வாறு விரும்பியதனாலே ஆதிநாயகராகிய சிவபெருமான் அமர்ந்து அருள் செய்ய, அமர்ந்து என்றால் விரும்பி என்பது பொருள், விருப்பத்தோடு அருள் செய்கிறார். அமர்தல் என்ற சொல்லுக்கே விருப்பம் என்று பொருள் உண்டு. அகனமர்ந்து செய்யாள் உரையும் ஒரு பாடல் திருக்குறள். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அந்த இடத்துல அமர்தல் என்றால் ரெண்டு இடத்துலையும் விருப்பம் என்பதுதான் பொருள். அகனமர்ந்து செய்யாள் உரையும், செய்யாள்னா திருமகள், திருமகள் மனமகிழ்ச்சியோடு விரும்பி தங்குவாளாம். எங்கே? முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில், முகமலர்ச்சியோடு நல்ல விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கிறவனுடைய இல்லத்தில் மனமகிழ்ச்சியோடு விரும்பி தங்குவாள், திருமகள் தங்குவாள். அப்ப இங்கே ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய விருப்பத்தோடு அருள் செய்கிறார். ருத்ரவசுபதி நாயனாருக்கு அருள் செய்கிறார். அவ்வாறு அருள் செய்வதற்கு என்ன காரணம் என்றால், அருந்தவ பெருமையும் வேத நியதிப்படி அவர் ஓதுகின்ற சிறப்பையும் இரண்டையும் பார்த்து பெருமான் அருள் செய்ய, அவர்தான், அவர் அருள் செய்ததனாலே மற்றவர் தான், மற்றவர் என்ற யார்? இங்கே ருத்ரபசுபதி தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார், சிவபுரிக்கு போய் சேர்ந்தார், சிவலோகத்தை எய்தினார். தீதிலா நிலை என்றால் தீமைகளை இல்லையாக செய்கின்ற, நிலைவேருடைய வாழ்வை தருகிற. தீதிலா திருத்தொண்ட தொகை தர என்றால் திருத்தொண்ட தொகைக்கு எந்த தீமை இல்லை, அந்த திருத்தொண்ட தொகையை படிக்கிறவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை இல்லையாக செய்கின்ற என்பது அங்கே பொருள். தீமைகளை இல்லையாக செய்கின்ற திருத்தொண்ட தொகை, உலக உயிர்களுடைய பாச நீக்கம் செய்து சிவப்பேற்றை தருவது, அதனால்தான் தீமைகளை இல்லையாக செய்கிற என்பது பொருள். அதுபோல எங்கேயும் தீதிலா சிவபுரி என்றால் தீமை இல்லை, தீமைகளை எல்லாம் இல்லையாக செய்து மீண்டும் பிறவியின் தொல்லைகள் இல்லாமல் செய்து நிலைவேருடைய வாழ்வை தருகிற சிவபுரம், அதான் தீதிலா நிலை சிவபுரி. அந்த சிவபுரி எல்லையில் சேர்ந்தார், சிவலோகத்தை சென்றடைந்தார் நம்முடைய ருத்ரபசுபதி நாயனார் என்பதோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு, எஞ்சி இருக்கிற 2 பாடல்களையும் அதனை தொடர்ந்து வருகிற திருநாளை போவருடைய புராணத்தையும்